ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நோ ரெசிப்பிங்க. இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ், அவரைக்காய் பொரியல், அப்புறம் தொட்டுக்க ஊறுகாய், அப்புறம் வேறு என்ன வச்சேன், நேத்திக்கு உள்ள ரசமும் வரமல்லி துவையலும் இருந்தது. கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இதெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. என் பொண்ணு வந்து இன்றைக்கி தான் நான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோமா அப்படின்னு சொன்னால், ஹாஸ்டலில் இருந்து வந்து வெறும் ரசமும் துவையலும் வச்சு நல்லா சாப்பிட்டேன்னு சொல்கிறாளே அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் தெரிஞ்சுது வீட்டு சாப்பாடு வந்து அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க போல இருக்குது அப்படின்ட்டு. ஃபீவரோடு தான் வந்தால் இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கிறாள். பாருங்கள், இவ்வளோ பாத்திரம்னு காலையில் செஞ்ச பாத்திரம், மத்தியானம் சமைச்சது, நைட்டுக்கு டிஃபன் பண்ணது, அப்புறம் கொண்டு போன டிஃபன் பாக்ஸு, இதெல்லாம் சேர்த்து ஒரு சமைக்க வந்துடும். இதெல்லாம் கழுவாமல் விட்டால் காலையில் கிச்சனுக்குள்ளே போகும்போது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் நைட்டே எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சிடுறதுங்க. வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கஷ்டம்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் லேடிஸ்க்கு தான் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தெரியும். காலையில் கிச்சனை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, கூட யாராவது ஒத்தாசைக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். நம்மளே செய்கிறது கடுப்பாக தான் இருக்குது.